வட்டம்னா என்னன்னு பார்த்துக்கொள்ளும். சரியா? களவட்டம்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளும். என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு களம். சரியா பிள்ளைகள்? பாருங்க, ஒரு களம். ஒரு களம். சரி, ஒரு களம். உங்களுக்கு தெரியும் தானே, களங்கள் வந்து பிரிவடைந்து, சரியா, களங்கள் பிரிவடைந்து, அது தாவர களங்களும் தான் விலங்கு களங்களும் தான் பிரிவடைந்து, அந்த களங்களுக்கு இதுதான் நாங்க சொல்ற ஆரம்பத்தில் இருந்த களம். இந்த களத்துக்கு நாங்க தாய்க்களம்னு சொல்லி சொல்றோம். நாங்க தாய்க்களம். எல்லாம் விளங்குமா பிள்ளைகள்? ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்காம இருந்துன்னா சொல்லுங்க ப்ரோ. களவட்டத்தை இதை விட உங்களுக்கு பெஸ்டா படிக்கலாம். சரியா? கான்பிடென்டாவே சொல்றேன், 100% உங்களுக்கு தெளிவா இருக்கும். களவட்டம்னாலும் உங்களுக்கு எந்த கேள்வி வந்தாலும் செய்யலுமா இருக்கும். வரும். இதுதான் தாய்க்களம். என்ன தாய்க்களம்னு சொல்றதுக்கான காரணம், இவர் பிரிந்துதான் இந்த ரெண்டு களங்களும் வந்திக்கிறேன். ரைட்டா? இந்த களம் பிரிந்துதான் இந்த ரெண்டு களங்களும் வந்திக்கிறேன். அதனால நாங்க இவரை தாய்க்களம் சொல்றேன். இந்த தாய்க்களம் பிரிந்து வரக்கூடிய இந்த களங்கள் நாங்க சொல்ற வந்து மகட்களங்கள் சொல்லி. மகட்களம். சரியா? டோட்டர் செல்ஸ் சொல்றோம் நாங்க இங்கிலீஷால். இது சொல்ற வந்து சொல்லுவோம் நாங்க மெட்டர்னல் செல்ஸ், இல்லாட்டி பேரண்ட் செல்னு சொல்லி சொல்லுவோம் நாங்க. பேரண்ட் செல். சரியா? மகட்களத்துக்கு நாங்க டோட்டர் செல்ஸ் சொல்லுவோம். இப்ப ஒருத்தர் சொல்லலாம், ஏ சார் சன் செல்னு சொல்லலவா, மகன் களம்னு சொல்லலவா, மகள் களம்னு சொல்றோம், மகன் களம்னு சொல்லலாம்னு சொல்லி மகட்களம்ன்றதை யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்ப. சரியா? மகட்களங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு கிராமர்ல வர இது விஷயம் பண்ணிக்கிறவில்லை. அது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்க டைம் இல்லை. சரியா? மகட்களங்கள் எடுத்துக்கொள்வோம். சரி, பாருங்க, அப்ப தாய்க்களம். சரி, தாய்க்களம் இரண்டாக பிரிவடைந்து உங்களுக்கு தெரியும் மகட்களங்கள் வாரன்னு சொல்லி நாங்க படிச்சுக்கிறோம். சரியா? இந்த செயல்முறையை நாங்க விதவிதமான பெயர்கள் அழைக்கிறோம். இதே செயல்முறையை, ஒரு தாய்க்களம் பிரிந்து இப்படி ரெண்டு மகட்களங்கள் வார செயல்முறைய நாங்க விதவிதமான பெயர்கள்ல சொல்றோம். ஒன்று சொல்ற நாங்க சிம்பிளா சொல்ற களப்பிரிவடைகிறேன்னு சொல்லி. களப்பிரிவடைகிற இந்த களம் பிரிவடைஞ்சு ரெண்டு களங்கள் வார களப்பிரிவுன்னு சொல்றேன் நாங்க இந்த செயல்முறையை. அந்த இன்னொரு வேர்டு யூஸ் பண்ற களவட்டம் சொல்லி. கேட்டா இந்த செயல்முறை நாங்க களவட்டம் சொல்லி யூஸ் பண்றோம். கேட்டா அதையே அப்படி சொல்றோம்னு உங்களுக்கு விளங்குமே. அதையே நாங்க களவட்டம்னு சொல்றோம்னு உங்களுக்கு விளங்கும். அதே மாதிரி இதே செயல்முறைய ஒரு தாய்க்களம் பிரிந்து சர்வ சமனான ரெண்டு மகட்களங்கள் உருவாக்கப்படுது. இதே செயல்முறைய இளையொரு பிரிவுன்னு சொல்றோம் நான். சரியா? அப்ப களவட்டம், களப்பிரிவு, இளையொரு பிரிவு. பாருங்க, 3 வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க ஒரே செயல்முறை. கிட்டத்தட்ட ஒரே செயல்முறை தான். கிட்டத்தட்ட இல்ல, ஒரே செயல்முறை தான். சரியா? அதுல நாங்க இப்ப யூஸ் பண்ண போறோம். நாங்க இப்ப எங்க ரிசோர்ஸ் புக்ல உள்ள விஷயங்கள் இது வர போறோம். களவட்டம். களவட்டம் தான் நாங்க சொல்றேன். இப்ப இந்த செயல்முறையை களவட்டம்னு சொல்லி சொல்றேன். நான் களவட்டத்துல வரைவிலக்கணத்தை பாருங்க சொல்றான். எப்படி திரும்ப சொல்றான்? களவட்டம்னு சொல்லி சொன்னா வெறும் ஒரு களம் பிரிஞ்சு ரெண்டு களங்கள் வாரன்றதல்ல சொல்லி வந்திக்கிறேன். இன்னைக்கு களவட்டத்துக்கு கொடுக்குறான் பாருங்க, வரைவிலக்கணம் உண்டு. அதனால அந்த வரைவிலக்கணத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுவோமே. சொல்றான், ஒரு களப்பிரிவின் இறுதியிலிருந்து, ஒரு களப்பிரிவிட இறுதியிலிருந்து, பாருங்க, ஒரு களப்பிரிவோட இறுதி என்னது? ஒரு களப்பிரிவோட இறுதின்றது வந்து ஒரு களம் பிரிவடைந்து ரெண்டு களங்கள் வந்து முடிஞ்சதுக்கு போறோம், வந்து முடிகிறதா ஒரு களப்பிரிவோட இறுதி. இப்ப இந்த களம் நல்லா யோசிச்சு பாருங்களே, இந்த களம் இதுக்கு முன்னர் நடைபெற்ற களப்பிரிவால தான் இவர் வந்திருக்கிறார். இது இந்த களம் வந்தது இதற்கு முன்னர் நடைபெற்ற ஒரு களப்பிரிவு முடிவடைந்ததன் பின்னர் தான் இவர் வந்திருக்கிறார். ஏன்னா இந்த களம் வந்திக்கிறது இதுக்கு முந்தி ஒரு களப்பிரிவு நடந்திருக்குது. அந்த களப்பிரிவு நடந்து முடிகிற நேரம் இந்த களம் வந்திக்குது. ரைட்டா? அப்ப ஒரு களப்பிரிவின் முடிவில் இருந்து, ஒரு களப்பிரிவின் முடிவில் இருந்து இது ஒரு களப்பிரிவின் முடிவு. சரியா? ஒரு களப்பிரிவு முடியுது, முடிகிறத்தோட ஒரு களம் வருது. ரைட்டா? அந்த களம் வளர்ந்து அது பிரிவடைந்து முடியும் வரைக்கும், இந்த களப்பிரிவு முடியும் வரைக்கும், ரைட்டா, ஒரு களப்பிரிவு முடிந்து இவர் வந்த, இவர் வளர்ந்து இவர் பிரிவடைந்து முடியும் வரைக்கும், ரைட்டா, அந்த இந்த களப்பிரிவு முடியும் வரைக்கும், இது அடுத்த களப்பிரிவுன்னு சொல்லுவாங்க. அடுத்த களப்பிரிவின் முடிவு. ரைட்டா? முடிவு வரைக்கும் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேர் வைக்கிறாங்க.
நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு பெயர் வைக்கிறாங்க. அதுக்கு நாங்க சொல்றேன் களவட்டம் சொல்லி. சரியா? இதுதான் களவட்டம். பாருங்க, நான் திரும்ப சொல்றேன். ஒரு களப்பிரிவு பாருங்க, இப்படி சொல்லல. களவட்டம்ன்றது வந்து ஒரு களம் பிரிஞ்சு 2 களங்கள் வார அப்படின்னு சொல்லல. சிம்பிளா சொல்லல. பாருங்க, என்ன சொல்றான்டா, ஒரு களப்பிரிவு முடிஞ்சத்திலிருந்து ஒரு களப்பிரிவு முடிஞ்சத்திலிருந்து ஏன்னா ஒரு களப்பிரிவு முடிஞ்சத்தோட தானே ஒரு புதிய களம் வார, ஒரு இளமையான களம் ஒன்று வரும். அந்த இளமையான களம் முதிர்ந்த களமா மாறும். மாறினதுக்கு பிறகு அது 2ஆ பிரியும், பிரிஞ்சு முடியும். ரைட்டா? அப்படி ஒரு இளமையான களம் வந்தத்திலிருந்து அது வளர்ந்து அது பிரிந்து முடியும் வரைக்குமாக நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் தான் நான் களவட்டம் சொல்றேன். பிரிந்து முடியும் வரைக்கும் நடைபெறக்கூடிய நிகழ்வு தான் நாங்க சொல்ற களவட்டம் சொல்லி. திரும்ப சொல்றேன். இவன் சொல்றது உடுவோம், இவங்க என்ன சொல்றது நாங்க யோசிக்க தேவையில்லை. ஆனா களவட்டம்னு என்னன்னு நான் உங்களுக்கு பேச்சு வழக்கில் கதைக்கிறேன். சும்மா கேஷுவலா சொல்றேன். ஒரு புதிய களம் ஒன்று வந்து, சரி, ஒரு புதிய களம் ஒன்று வந்து அந்த களம் வளர்ந்து அது பிரிந்து இன்னும் 2 புதிய களங்களாக மாறி முடியும் வரைக்கும் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் நாங்க சேர்த்து சொல்ற களவட்டம் சொல்லி. அதை எங்கட புக்ல எப்படி சொல்லிக்கிறேன்? ஒரு களப்பிரிவின் முடிவிலிருந்து அடுத்த களப்பிரிவின் முடிவின் சாரி ஒரு களப்பிரிவின் முடிவிலிருந்து அடுத்த களப்பிரிவின் முடிவு வரைக்கும் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்ற களவட்டம். களவட்டம் ஏன் அப்படி சொல்றேன்? ஏன்னா ஒரு களப்பிரிவின் முடிவின் போதுதான் ஒரு இளம் களம் உருவாக்கப்படும். அந்த களம் வளர்ந்து அது பிரிந்து முடிவடையும் வரைக்கும் அதுன்ற அடுத்த களப்பிரிவின் முடிவை, ஒரு களப்பிரிவு முடிவோட புதிய களம் வரும். அடுத்த களப்பிரிவின் முடியும் போது அடுத்த களப்பிரிவுண்ட இந்த களத்த களப்பிரிவு பாருங்க. ஒரு களத்துல களப்பிரிவு முடிகிற நேரம் இந்த களம் உருவாக்கப்படும். அடுத்த களத்துல களப்பிரிவுன்றது இந்த களத்துல களப்பிரிவு முடிகிற நேரம் இது பிரிஞ்சு 2 களமா வந்துடும். ரைட்டா? அப்போ ஒரு இளம் களம் உருவாக்கப்படுறது வந்து ஒரு களப்பிரிவின் முடிவின் போது, அப்போ ஒரு களப்பிரிவின் முடிவில் ஒரு இளம் களம் உருவாக்கப்பட்டு அந்த களம் வளர்ந்து பிரிஞ்சு முடியும் வரைக்கும், இந்த களப்பிரிவு முடியும் வரைக்கும் நடைபெறக்கூடிய நிகழ்வு தான் களவட்டம். அப்ப நீங்க மறக்காம சொல்லணும், ஒரு களவட்டத்தின் முடிவில் இருந்து அடுத்த சாரி ஒரு களப்பிரிவின் முடிவில் இருந்து அடுத்த களப்பிரிவின் முடிவு வரைக்கும் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளோட தொடர்ச்சிக்கு நாங்க சொல்ற களவட்டம். சரியா? அது ஏன் சொல்றன்றதை நீங்க மனசுல வச்சுக்கோணுமே. ஏன்னா ஒரு களப்பிரிவின் முடியும் போது ஒரு இளம் களம் உருவாக்கப்படும். அந்த இளம் களம் வளர்ந்து பிரிஞ்சு முடியும். ரைட்டா? அந்த மொத்த நிகழ்வுகளை நாங்கள் களவட்டம் சொல்லுவோம். வெறும் களம் பிரியறதல்ல. களம் பிரியறதை மட்டும் நான் களவட்டம் சொல்றல. ஒரு களம் இளம் களமாக ஆரம்பித்து அது வளர்றது, வளர்ந்ததுக்கு பிறகு பிரிஞ்சு முடிகிறது எல்லாம் சேர்த்து நான் களவட்டம் சொல்றேன். வெறும் பிரியறது மட்டுமல்ல, அது வளர்றதையும், அந்த இளம் களம் வந்து அது பிரிவடைகிறதுக்கு முதல்ல வளர்ந்ததே, அந்த வளர்றதை நான் களவட்டத்தில் சேர்க்கிறேன். அதனாலதான் களவட்டம் என்பது வெறும் ஒரு களம் பிரிஞ்சு ஒரு களம் பிரிஞ்சு 2 களங்கள் வார அப்படின்னு சொல்லல. ஏன்னா களவட்டத்துல இளம் களம் வந்ததுல இருந்து அந்த களம் வளர்றது, அதுக்கு பிறகு பிரிகிறது, எல்லாத்தையும் சேர்த்து நான் களவட்டம் சொல்றேன். அதான் பாருங்க, வரைவுகள் அப்படி கொடுத்திக்கிறேன். ஒரு களப்பிரிவின் முடிவிலிருந்து அடுத்த களப்பிரிவின் முடிவு வரைக்கும் நடைபெறக்கூடிய தொடரான நிகழ்வுகள் களவட்டம் என அழைக்கப்படும் சொல்லி. சரியா? என்ற ஒரு களப்பிரிவின் முடிவின் போதுதான் ஒரு புதிய களம் உருவாக்கப்படும். அது வளர்ந்து பிரிவடைஞ்சு முடிகிற நேரம் அடுத்த களப்பிரிவு முடிவடையும். ஆகவே ஒரு களப்பிரிவின் முடிவில் இருந்து அடுத்த களப்பிரிவின் முடிவு வரைக்கும் நடைபெறக்கூடிய தொடரான நிகழ்வுகள் களவட்டம் என்று சொல்லப்படும். அப்ப களவட்டத்தில் இறுதியில் என்ன நடக்கும்னு சொன்னபோதில், ஒரு தாய்க்களம் பிரிவடைந்து 2 சர்வ சமனான மகட்களங்கள் உருவாக்கப்படும். சரியா? 2 சர்வ சமனான மகட்களங்கள் உருவாக்கப்படும். ஓகே, 2 சர்வ சமமான மகட்களங்கள் உருவாக்கப்படும். இந்த களவட்டத்துல நாங்க படிக்க போறோம். இந்த களவட்டத்துல இப்ப களவட்டம்ன்றது வந்து ஒரு புதிய களம் வந்து அந்த புதிய களம் வளர்ந்து பிறகு அந்த புதிய களம் பிரிஞ்சு முடியும் வரைக்கும் மொத்தமா களவட்டம் தான். புதிய களம் வாரது ஒரு களப்பிரிவின் முடிவின் போது, அது வளர்ந்து அது பிரிஞ்சு முடிவடைகிற அடுத்த களப்பிரிவின் முடிவின் போது, ஆகவே இதர முடிவிலிருந்து இதர முடிவு வரைக்கும் உள்ள நிகழ்வு தான் களவட்டம் சொல்றோம். அந்த களவட்டம் சொல்லக்கூடிய மொத்த நிகழ்வை நாங்க எங்கட லேசிக்காக வேண்டி நாங்க 3 அவத்தைகளா இல்ல 2 அவத்தைகளா நாங்க பிரிச்சு கொண்டிருக்கிறோம். சரியா? 2 அவத்தைகளா பிரிக்கிறோம். நாங்க களவட்டத்தை வந்து நாங்க 2 ஃபேஸஸா பிரிக்கிறோம். சரியா? 2 ஃபேஸா நாங்க பிரிக்கிறோம். ஒன்று இடையவத்தை, எங்கட லேசிக்காக வேண்டி இது ஒரு பெரிய ஒரு இவெண்ட் தான். இவ்வளவு பெரிய ஒரு இவெண்ட் உண்டு, பெரிய ஒரு நிகழ்ச்சி உண்டு. அந்த நிகழ்ச்சி வந்து நாங்க உடைச்சு கொள்றோம். இப்படித்தானே ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடக்கிற நேரத்தில் ஒரு பெரிய ஒரு சும்மா சொல்லுவோமே, நாங்க ஒரு பிரைஸ் கிவிங் நடக்கிறேன்னு சொல்லி அந்த பிரைஸ் கிவிங்க வந்து நாங்க உடைக்கிறதானே. எப்படின்னா அந்த புள்ளெல்ட ஈவெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும். சரியா? ஸ்பீச், நடனம்,
பேச்சு அப்படியெல்லாம் விவாதம் அப்படிலாம் பேச்சு அதெல்லாம் இருக்கும். அது பிறகுதான் அது பிறகு அதிபர்கிட்ட உரை இருக்கும். அது பிறகு அந்த சீஃப் கெஸ்ட் ஒரு ஸ்பீச் ஒன்று இருக்கும். அது பிறகு கடைசியா வந்து உங்களோட இது வச்சு முடிப்பாங்க, பிரைஸ் கிவிங் வச்சு முடிப்பாங்க. அப்படி நாங்க ஒரு பெரிய நிகழ்ச்சியை வந்து நாங்க வெவ்வேறு செக்ஷன் உடச்சு கொள்றதானே. அதே மாதிரி தான் களவட்டன்றது ஒரு பெரிய நிகழ்ச்சி. அது எங்கட லேசிக்கா நாங்க படிக்கிறதுக்கு லேசிக்காது. நாங்க என்னடா ரெண்டு ஃபேஸஸா பிரிச்சு வச்சுக்கிறோம், ரெண்டு அவத்தைகளா பிரிச்சு வச்சுக்கிறோம். ஒன்று இடையவத்தை, இன்னொன்று இலையுறு பிரிவு அவத்தை. இலையுறு பிரிவு அவத்தை. இடையவத்தை இருக்குதானே, இடையவத்தை ஒரு பெரிய நிகழ்வு. சரியா, கிட்டத்தட்ட 90% நடக்கிறது இந்த இடையவத்தை தான். களவட்டத்துல வந்து 90% நடக்கிறது இந்த இடையவத்தைன்னு சொல்ற நிகழ்வு தான். சரியா, அப்ப இடையவத்தை எவ்வளவு பெருசாயிருக்கும்? களவட்டத்துல 90% இடையவத்தை சொல்ற அவத்தை தான். அப்ப இடையவத்தை பெருசு தானே, அதை நாங்க மூணா பிரிச்சு கொள்றோம். இடையவத்தை நாங்க மூணா பிரிக்கிறோம். எப்படின்னு சொன்னால் G1 அவத்தை, S அவத்தை, G2 அவத்தைன்னு சொல்லி. சரியா, அது மாதிரி இளையபிரி அவத்தை நாங்க இளையபிரி அவத்தை 10%. சரியா, மொத்த களவட்டத்துல வெறும் 10% நிகழ்வுகள் தான் இளையுறு பிரிவுக்குரிய அவத்தைன்னு சொல்லி நடைபெறும். ஷோர்ட் ஏன்னா இடையவத்தைன்றது மிச்ச நேரம் நடக்கும். உங்களுக்கு பாருங்களேன், களவட்டன்றது மொத்த நிகழ்வுல 90% நடக்கிறது இடையவத்தைன்னு சொன்னா 90%ன்றது ஆல்மோஸ்ட் முக்கவாசிக்கும் கூட தானே. ஏன்னா பெரிய ஒரு விஷயம் வந்து நடக்கிற இடையவத்தையில தான். களவட்டத்துல பெரிய ஒரு விஷயம் நடக்கிற இடையவத்தையில தான். பிறகுதான் இளையுறு பிரிய அவத்தை, அது ஷோர்ட், வெறும் 10% தானே. ஆனாலுமே நாங்க அதே உடைக்கிறோம். நாங்க இளையுறு பிரிய அவத்தையும் நாங்க என்ன செய்யறோம்னா ரெண்டா உடைக்கிறோம். இளையுறு பிரிய அவத்தை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ரெண்டா உடைக்கிறோம். எப்படின்னு சொன்னால் இலையுறு பிரிவு, குளியூறு பிரிவுன்னு சொல்லி. இலையுறு பிரிவு அவத்தைய ரெண்டா பிரிக்கிற அப்படின்னா இலையுறு பிரிவு, இலையுறு பிரிவு, குளியவுறு பிரிவு அப்படின்னு சொல்லி. அதையே அப்படி பிரிக்கிறோன்றது இப்போ உங்களுக்கு கொஞ்சத்துல விளங்குமே. இது போர் அடிக்கிற பாடம் இல்லை, மாற இன்ட்ரெஸ்ட் பாடம். நீங்க மனசுக்கு எடுத்துக்கணும், இது இன்ட்ரெஸ்டான விஷயம், நல்லா விளங்கும், நல்லா விளங்கி எடுத்துன்னு சொன்னா மாற கேள்விகள் செய்யலாம். இதுல சுவ்வர ஒரு வருஷமும் கேள்வி வைக்கிறேன். பார்ட் 1ல வந்து 2 கேள்விகள் வாரு, பார்ட் 2லயும் கேள்விகள் இருக்குது, ஸ்ட்ரக்சர்ல எஸ்ஏலையும் கேள்விகள் வருது. சரியா, இது வரைக்கும் வராத பகுதியோட தான் இப்ப நான் டிஸ்கஸ் பண்ணி கொடுக்குறேன். எஸ்ஏல இது வரைக்கும் வரல, மேபி உங்களோட 26ல வரும், 27ல வரும், இல்லைன்னா 28ல வரும். எப்ப சரி வரும். இது வரைக்கும் வரல. இது வரைக்கும் கேள்விகள் வரல. ஒடுக்க பிரிவுல வந்துட்டு கேள்வி, இளையோர் பிரிவுல இன்னும் கேள்வி வரல. அதனால நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. சரியா, அப்ப இளையோர் பிரிவு, குளியோர் பிரிவு. சரியா, இளையோர் பிரிவு, குளியோர் பிரிவு அப்படி நாங்க ரெண்டா பிரிக்கிற. இளையோர் பிரிவு இருக்குது, அது நாங்க 5ஆ பிரிக்கிறது. இளையோர் பிரிவு வந்து நாங்க 5ஆ பிரிச்சு கொள்றோம். சரி, அதை நான் ஷோர்ட்டா போடுறேன். எப்படின்னா முன்னவத்தை, முன் அனுபவத்தை, அனுபவத்தை, சரியா, அனுபவத்தை, மேன்முக அவத்தை, ஈற்றவத்தைன்னு சொல்லி இளையோர் பிரிவை நாங்க எப்படி 5 அவத்தைகளா பிரிச்சு கொள்றோம். சரியா, அப்ப மொத்த நிகழ்வு தான் இது. ஒரு களப்பிரிவின் முடிவிலிருந்து அடுத்த களப்பிரிவின் முடியும் வரைக்கும் நடக்கிறது தான். அதான் களவட்டம் சொல்றேன். நான் களவட்டம் பெரிய ஒரு நிகழ்வுன்றதுனால எங்கட லேசிக்கு நாங்க 3ஆ பிரிச்சு கொள்றோம். ரெண்டா பிரிக்கிற ஃபர்ஸ்ட்டுக்கு இடையவத்தை இளையோர் பிரிவுக்குரிய அவத்தைன்னு சொல்லி. இடையவத்தை 90% இடையவத்தை தான் நடைபெறும். அதை நாங்க 3ஆ பிரிச்சு கொள்றோம், G1 S G2ன்னு சொல்லி. இளையோர் பிரிவத்தை நாங்க ஃபர்ஸ்ட் முதல்ல ரெண்டா பிரிக்கிறோம். இளையோர் பிரிவு, குளியோர் பிரிவு. குளியோர் பிரிவை வந்து நாங்க 5 அவத்தைகளாக பிரிப்போம். முன்னவத்தை, முன் அணுவத்தை, அணுவத்தை, மேன்முகத்தை, ஈற்றவத்தை. இதெல்லாம் பாடம் ஆயிடுவேன். இப்ப நீங்க யோசிப்பீங்க, என்ன சார் இவ்வளவு பெருசாகிக்குதுன்னு சொல்லி. கொஞ்ச நாள் போக பாடம் ஆயிடும். லேசி விஷயம் இதெல்லாம், பெரிய அவட்டி ஒன்று இல்லை, பாடமாகும். ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு கஷ்டம் சொல்லிட்டே ஸ்டார்ட் பண்றேன். கஷ்டம்னா நீ கன்ஃபியூஸ் ஆகும். என்னண்டா இந்த முன்னவத்தையில என்ன நடக்கும், முன் அனுபவத்தையில என்னென்ன நடக்கும், அப்படியெல்லாம் படிப்போம் நான். அது ஒன்றுக்கு பின்னால பெட்டலாக கேஸ் உண்டிக்கிறது. சரியா, அதே மாதிரி நான் சிம்பிளா சொல்லி தரேன். படம் பாக்குற மாதிரி இருக்கும், கார்ட்டூன் பாக்குற மாதிரி இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பார்ப்போம். களவட்டத்துல இப்ப அடிப்படை விஷயத்தை சொல்லியாச்சு. சரியா, அடிப்படை விஷயத்தை சொல்லியாச்சு. இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்றேன். ரைட்டா, இப்ப நாங்க சொல்றதானே டைம் முடிஞ்சிட்டோம் இல்லையா. எனக்கு அடுத்த கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், மாறி தொழுதுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். சரி, இத கொஞ்சம் நான் எங்க போடணும்னு சொல்லி காட்டுறேன். முதல்ல புள்ளியில் ஒரு வேலை செய்வோம். இதை கொஞ்சம் எடுக்கிறேன். சரி, இது இப்ப இந்த ஃப்ளோ சார்ட் நான் கொஞ்சம் எடுக்கிறேன்.
எடுத்துட்டு நான் இதை விஷயத்தை மட்டும் ஒரு இடத்துல போட வேண்டியது. உங்களோட டியூட் எடுத்தீங்கன்னு சொன்னா, கலப்பிரிவு டியூட் எடுத்தீங்கன்னா, டியூட்ல காட்டுறேனே, டியூட்ல வந்து இந்த 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 பாக்ஸை பாருங்க. இந்த பாக்ஸ்ல போட்டீங்கன்னா சரி, இந்த பாக்ஸ்ல போட்டீங்கன்னா சரி. ஆஹ், மத்தது இதை வந்து நீங்க விளக்க குறிப்புகள்ல போட்டுக்கணும். அந்த இதுக்கு தானே ஃப்ளோ சார்ட் ஒன்று இருக்குது. டியூட்ல இடம் இருந்தா போடுங்க, இல்லாட்டி உங்களோட சிஆர் காப்பியில போட்டுக்கோங்க. விளக்க குறிப்புகள் என்னது, அந்த ஃப்ளோ சார்ட். சரி, இதை மட்டும் நீங்க இதை ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்களே, பிறகு பார்த்து வரைஞ்சு கொள்ளாமே. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்களே. அடுத்து குயிக்கா வரையவும் மேலும் பிரச்சனை ஒன்று இல்லை. இன்றைக்கு மேலே ஸ்டார்டிங் மட்டும் தானே. சரி, இப்ப இந்த ஃப்ளோ சார்ட்டையும் சேர்த்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. இந்த ஃப்ளோ சார்ட் நீங்க வேறையா தான் போடணுமே. இதெல்லாம் அழிக்கிறேன் நான் இப்ப. இந்த ஃப்ளோ சார்ட்டை மட்டும் வேறையா போட்டுக்கணும் நீங்க. இதை மட்டும் வேறையா போட்டுக்கோங்க. நான் அடுத்த கிளாஸ்ல வந்து இதுல ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்ல போறேன். கதை பார்க்குற மாதிரி இருக்கும் போது, படம் பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் விளங்கப்படுத்தி முடிச்சோன்னா நான் ரிவிஷன் செய்வேன் தானே. கலவட்டத்துக்கு ரிவிஷன் செய்வேன். கலவட்டத்துங்களுக்கு அறவரில் முழுமையாக விளங்கப்படுத்தி முடிக்கலாம். உங்களுக்கு கலவரிகள்ட்ட ஃபுல் நோட்ஸ் கிடைக்குமே. கலவரியில் ஃபுல் நோட்ஸ் கிடைக்கும். நான் நிறைய நோட்ஸ் இப்போ அனுப்ப வேண்டியிருக்கிறேன். நான் புதுசு புதுசாக பிள்ளைகள் சேர்ற நேரத்தில் எங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து தனித்தனியாக அனுப்பிக்கொள்ள கஷ்டம். அதனால தான் திரும்ப திரும்ப நான் குரூப்ல போடுறேன். அப்போ ஆல்ரெடி சிலாக்கள் வந்து அடிக்கடி இப்போ ஸ்டார்ட்ல இருந்து வாராக்களும் கொஞ்சம் கரைச்சல் ஆகுறாது. அவங்களுக்கு அடிக்கடி ஒரே நோட் வாரதானே. என்னண்டா புதிய பிள்ளைகளை சேர்த்தோன்னே எங்களுக்கு அந்த சேர்த்தாக்களை மட்டும் தேடி கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி. அதனால திரும்ப திரும்ப குரூப்லேயே போடுவாங்க. இந்த உங்களுக்கு செல் பயாலஜி நோட் எல்லாம் உங்களுக்கு ஃபுல், இப்போ நாங்கள் இது வரைக்கும் எழுதிக்கிற நோட்டை ஃபுல்லாக உங்களுக்கு நான் பிடிஎஃப் அனுப்புறேன். இன்னைக்கு இப்போ நான் அகாடமிக் அனுப்பிட்டேன், அனுப்பி கொண்டிருக்கிறேன். அப்போ உங்களுக்கு இது வரைக்கும் செல் பயாலஜி என்ன சரி மிஸ் ஆயிருந்தா, வரையறதுல என்ன சரி மிஸ் ஆயிருந்தா பார்த்து வரைஞ்சு கொள்ள முடியல. எம்டியா வைக்கக்கூடாது ஒரு நாளுமே. சார் மாடியூலே அனுப்பிடுவோம். ஓகே, நான் முடியல அனுப்பிட்டுறேன். கேமமணி இது வரைக்கும் வந்திக்கிற மொடியூல், இது வரைக்கும் நான் கொடுத்திக்கிற 2 மொடியூலும் அனுப்பி விட்டுறேன். அதுல ஃபுல்லா செஞ்சு முடிச்சிருங்க. மொடியூல் நம்பர் 1ம் மொடியூல் நம்பர் 2. ஓகே புள்ளி. சரி, அடுத்த கிளாஸ் சந்திப்போம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். ஜஸாக்கல்லாஹி.